is believing. The underlined word is the sentence is participle, gerund, infinitive. So இதுல அண்டர்லைன் பண்ணப்பட்ட வேர்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சீயிங்கையும் பிலீவிங்கையும் அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வேர்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. பார்ட்டிசிபிள் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் வேர்ப் உடைய பல்வேறு நிலைகளை தான் நம்ம பார்ட்டிசிபிள்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ப் 1, வேர்ப் 2, வேர்ப் 3 அப்படின்னு இருக்கும். அண்ட் அடுத்ததா ஜெரண்ட் அப்படின்னா வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா என்னன்னா டு பிளஸ் வேர்ப், டு வாக், டு ஸ்லீப், டு ரீட், டு ரைட் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா அது இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் நன் ஆஃப் திஸ் அபோவ். இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, சி அப்படின்றது வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி, பிலீவ் அப்படின்றது வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெரண்ட். ஏன்னா ஜெரண்டுக்கு தான் வேர்பையும் ஐஎன்ஜியும் சேர்த்து இருக்கிற ஒரு பண்பு இருக்கு. ஓகேவா? அண்ட் அடுத்ததான் 9th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, சூஸ் த ரிப்போர்ட்டட் ஃபார்ம் ஆஃப் த கிவன் சென்டென்ஸ். ஸோ இங்க என்னன்னா கொடுத்துருக்கிறத டைரக்ட் ஸ்பீச்ல கொடுத்துருக்காங்க, உங்களை இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாத்தி எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்டைரக்ட் ஸ்பீச், டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா என்னன்னா நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிறது தான் டைரக்ட் ஸ்பீச். நம்ம ரெண்டு பேரும் பேசுறத பார்த்து ஒரு தேர்ட் பர்சன் போய் ஃபோர்த் பர்சன்ட்ட வந்து ரிப்போர்ட் பண்றாங்கன்னா அதுதான் இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம். ரிப்போர்ட் ஸ்பீச் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சோ இப்போ இங்க என்ன சொல்றாங்க, she said to me yesterday I must go. அவ என்கிட்ட நேத்து சொன்னா நான் கண்டிப்பா போகணும் அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ இதை நீங்க என்ன பண்ண போறீங்க, இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாத்த போறீங்க. I must go அப்படின்னு இருக்கு. சோ இப்போ இதை எப்படி நீங்க எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லுங்க. இந்த ஏல எஸ்டர்டே அப்படின்றதையே மிஸ் பண்ணிட்டாங்க. she said to me yesterday இருக்கு, பட் ஏல எஸ்டர்டேவே கிடையாது. சோ ஏவை கேன்சல் பண்ணிருங்க. அடுத்து சில பாருங்க எக்ஸ்கிளைம்டுன்னு சொல்லியிருக்காங்க. எதையாவது பார்த்து வியந்தாங்க அப்படின்னா தான் நம்ம எக்ஸ்கிளைம்டுன்னு யூஸ் பண்ணுவோம். சோ இங்க எதையும் பார்த்து வியக்கல, போகணும்னு சொல்லியிருக்கா, அவ்வளவுதான். இது வந்து எதுவும் வியப்போ இல்ல ஆச்சரியப்படுறதுக்கோ எதுவுமே கிடையாது. சோ சியும் கிடையாது. அதே மாதிரி இதுல எஸ்டர்டே அப்படின்ற வேர்டே இல்ல, அதனால எடுத்துடலாம். அண்ட் அடுத்ததான் என்ன கொடுத்திருக்காங்க, she will go அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அவ போக போறான்னு சொல்றாங்க, முடிஞ்ச விஷயம் இல்ல. சோ அப்ப எப்படி ஃபியூச்சர் டென்ஸ்ல வரும், பாஸ்ட் தானே கரெக்டானது. இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க, வில்லுன்னு கொடுத்திருக்காங்க. சோ டியும் கிடையாது. பில பாருங்க கரெக்டா எல்லாமே ஆக்ட் ஆயிருக்கான்னு she கொடுத்துட்டாங்க. செட் அப்படின்றது இங்க டோல்டுன்னு மாறும். மீன் இருக்கு, சோ மீன் இருக்கு. எஸ்டர்டே, எஸ்டர்டே இந்த கொட்டேஷன் வந்து என்னவா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் அப்படின்னு மாறும். அகைன் இந்த ஐ அப்படின்றது யாருன்னா அவதான் சொல்றா, நான் நாளைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்ப அது என்ன ஆயிடுது, தட்னு மாறி, சாரி ஷீனு மாறிடுது. மஸ்ட் கோ அப்படின்னு இருக்கு. சோ அது ஹேட் டு கோ, பாஸ்ட் டென்ஸ்லயும் வந்துருச்சு. சோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பி அப்படின்னு ஆன்சர் பண்ணிருந்தீங்கன்னா வெரி குட். ஓகேவா? பி அப்படின்னு ஆன்சர் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ சோ மச். அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்துடலாம். Fill in the blanks with correct conjunction. Not only is he foolish, dash also obstinate. அவன் ஒரு முட்டாள் மட்டும் இல்ல, அவன் சரியான புடிவாதக்காரனும் கூட. சோ இப்ப இந்த இடத்துல நீங்க என்ன கன்ஜக்ஷன் வேர்ட் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கன்ஜக்ஷன் அப்படின்னா என்னது, இணைப்பு சொல் அப்படின்னு அர்த்தம். கன்ஜக்ஷன்னா என்னது, இணைப்பு சொல் அப்படின்னு அர்த்தம். சோ அண்ட், நார், பட், எட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்படின்றது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்றும் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அப்படின்னா என்னது, மற்றும். ஓகே. நார் அப்படின்னா அது இல்லைன்னா இது, அது இல்லைன்னா இது அப்படின்றதுக்கு நார். அடுத்து பட் அப்படின்னா என்னன்னா, இந்த இடத்துல பட் அப்படின்னு வரும், அது கூடவே அவன் ஒரு பிடிவாதக்காரனும் கூட. எட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எட் அப்படின்னா இன்னும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி இஸ் ஹி ஃபூலிஷ் பட் ஆல்சோ ஆப்ஸ்டினேட். அவன் ஒரு முட்டாள் மட்டும் இல்ல, பிடிவாதக்காரனும் கூட அப்படின்றதுக்கு நம்ம பட் அப்படின்றத ஆட் பண்ணிருக்கோம். ஓகே.